கூலி படம் பார்க்க ஈவினிங் ஷோ போயிருந்தேன். அஸ்யூஷுவல் நிறைய கூட்டம் வந்தது. ஆனால் படம் எப்படி இருக்குன்னு ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா, அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. இட்ஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூவி தான். எதிரே பார்க்க முடியல. லோகேஷ் கனகராஜ்லேருந்து இந்த மாதிரி மூவி வருதா அப்படின்னு எதிரே பார்க்கல. ஏன்னா அவர் எடுத்த மூவிலாம் பார்த்தீங்கன்னா அஸ்யூஷுவல் இது முன்னாடி எடுத்த விக்ரம் மட்டும் இல்லை லியோ ஆகட்டும் மாஸ்டருக்கும் அதுக்கப்புறம் வந்த மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஃபால் இருக்க தான். லியோவில் செகண்ட் ஹாஃபில் ஃப்ளா இருந்தது, விக்ரமில் அங்கங்கே ஃப்ளா இருந்தாலும் அதுதான் தேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. லோகேஷ் கனகராஜ் மூவிலாம் ரைட்டிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் எதில் விட்டான்னா ரைட்டிங் தான். ஏன்னா இந்த மூவி பார்க்கும்போது நான் அஸ்யூஷுவல் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். எல்லாருமே லோகேஷ் கனகராஜோட மூவி வருது அப்படின்னு ரொம்ப ஹைப்பில் இருந்தாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவாகட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் ஃபேன்ஸ் தியரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ரெடிட்டில் பார்த்தீங்கன்னா கோலிவுட் ஒரு பேஜ் இருக்குது. அதில் எக்கச்சக்கமான ஒரு தியரியிலேருந்து போயிட்டு இருந்து படம் பார்க்கும் போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இந்த படம் ஏன் பிடிக்காம போகுது? ஒன்று லோகேஷ் கனகராஜ் இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனால் நம்ம படம் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, அதனால் நம்ம படம் பிடிக்கலையா? இல்லைனா ஸ்டோரி ரொம்ப கிளீஷாவாக ரொம்ப ஒரு மாதிரியே இருக்கனால நம்மளுக்கு படம் பிடிக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்டால் கொஞ்சம் படத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே தெளிவாக தெரியுது. ஸ்டோரி ரொம்ப கிளீஷாவாக ரொம்ப மட்டமாக இருக்க மாதிரி ஒரு ஸ்டோரி தெரியுது. இதுவே இதுக்கு முன்னாடி ஒரு லூப்பர் ஒரு இங்கிலீஷ் மூவி இருக்குது. கிட்டக்கிட்ட சிம்லரான ஒரு கூலி ஸ்டோரி தான். சிம்லர் அது எப்படி இருக்கோ ஸ்டோரி, கூலியோட ஸ்டோரி எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த லூப்பர் ஸ்டோரி இருக்கும். அதே மாதிரி கதையாச்சு அதே மாதிரி காட்டினா கூட பிரச்சனையே வந்திருக்காது. தேவையில்லாமல் அப்பாவை பொண்ணு சென்டிமெண்ட்டை காட்டணும், ஹீரோசம் காட்டணும், நிறைய மார்க்கெட்டுக்கு தேவையான நிறைய விஷயத்த காட்டணும் அப்படின்னு நிறைய விஷயம் கொண்டு படத்தை கொழுப்பி வச்சுருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஸ்டோரி பற்றி நான் நிறைய விஷயம் சொல்லணும்னா அவரோட ரைட்டிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவர் என்ன மாதிரி நம்ப வச்சார்னா 40 பேர் ஒரு ஆள் அடிக்கிறது, ஒரு ஆள் 40 பேர் அடிக்கிறது நம்மளை நம்ப வச்சார், நம்மளை ஏமாற்ற வச்சார். அதுதான் ஸ்டோரி. அது எவ்வளோ கன்வீனியண்ட்டாக நம்ம கைதி மூவி பார்த்தோம் தேட்டரில் போய், எவ்வளோ ரொம்ப நம்புகிற மாதிரி ஒரு சீன் இருந்தது. ஆக்சுவல் அதுக்கு முன்னாடி எடுத்த இந்த மாநகரம் மாட்டோம் ஒரு ஐபிஎல் லீக் மூவி எந்த அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக காட்டணுன்றதுக்காக அது ஒரு ஐபிஎல் லீக் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தாலும் அது எப்படி நம்ம கன்வீனியண்ட்டாக பார்க்க வச்சாரு. அதெல்லாம் ரைட்டிங் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே மாஸ்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சது. ஒரு சாங் இருக்கணும், ஃப்ளாஷ்பேக்குனால் ஒரு சாங் இருக்கணும், டான்ஸ் இருக்கணும். அது எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் டான்ஸு சாங்கெல்லாம் வச்சோம், எல்லாமே மார்க்கெட்டுக்காக தான் அப்படின்னு ஓப்பனாக இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் மூவிலேருந்து இந்த லியோ விக்ரம் மூவிலாம் பார்த்தீங்கன்னா டிவியில் உட்காந்து பாருங்களாம். இந்த படத்துக்கு நம்ம போய் ஐப்பாகி ரொம்ப தேட்டரில் போய் பார்த்தோம். தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நான் விக்ரம் படம் ரொம்ப தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். என்னடா இந்த படம் பயங்கரமாக இருக்குது, ஐயோ என்னடா பேட்மேனாக ரெஃபரன்ஸ் கொண்டு வந்துக்கிறாங்க, ரொம்ப ஹைப் பண்ணி பார்த்த படம் டிவியில் பார்க்கும்போது ரொம்ப இந்த மாதிரி சீனுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஹைப்பாகி ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா டிவியில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இந்த சீனில் ஒன்றுமே இல்லையாடா, இந்த சீனடா நம்மளை நம்ப வச்சு ரொம்ப ஒரு என்கேஜ்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனால் கூலி படத்தில் சுத்தமாக அப்படியே ஒன்று கிடையவே கிடையாது. லாஜிக்காக இல்லாமல் நிறைய சீன்ஸாக இருக்குது. அதில் மறைச்சி நம்ம ஏமாற்ற வைக்கிறதா ரைட்டிங் ப்ராசஸ்ஸு. அதை மறைச்சி வேறு மாதிரி விஷயத்த காட்டிக்கலாம். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஃபஸ்ட் எடுத்துலேருந்து வில்லனோட ப்ளேஸ் காட்டுறாங்க, வில்லன் யாருன்னு காட்டுறாங்க, அதுவும் ஒழுங்காக காட்டல. செகண்ட் ஒரு எமோஷனாக அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாங்க காட்டுறாங்க, ஹீரோ இடத்த காட்டுறாங்க. ஹீரோ என்ட்ரி ஆகும்போது ஒரு சாங்கு, அந்த இடத்துல ஒரு டான்ஸு மார்க்கெட்டுக்காக. தென் அந்த நடக்கிற ஒரு பிரச்சனை அது நம்ம ஹீரோ தான் சால்வ் பண்ணி ஆகணும், வேறு யாராச்சும் சால்வ் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு மட்டமான விஷயம் என்னென்னா அந்த ஹார்ட்டு கிட்னி தான் டிராஃபிக் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஸ்டோரியே ரொம்ப பழசான ஒரு 10-12 வருஷம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்த ஒரு ஸ்டோரி பாடி டிஸ்போஸ் பண்ணணும், அது மாதிரி ரொம்ப கிளீஷாவாக ஏன்டா இது மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரில. ஏன் லோகேஷ் கனகராஜ் அது மாதிரி யோசிச்சா தெரில. அவர் ஏன் வேறு மாதிரியாச்சும் யோசிச்சிருக்கலாம்.
அஃப்கோர்ஸ் வந்து 24 மூவி தான் வந்து நான் அது மாதிரி நினச்சேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லிடுறேன். நான் படம் இப்போ டீச்சர் அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணும்போது வந்து 24 மாதிரி இருக்க போது வாட்ச் தான் காட்டுறாங்க, டைம் மிஷின்ஸ். அதான் வந்து பயங்கரமாக கேங்ஸ்டர்லேயே டைம் மிஷின் காட்ட போகிறாங்க, படம் 24 மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நினச்சி போனேன். ஆனால் அவர் லோகேஷ் கனகராஜ் எப்படி யோசிச்சிருக்காரு தெரியல. மேபி வந்து எல்லா ஆடியன்ஸ்க்காக, எல்லா மைண்ட் செட்டில் இருக்க ஆடியன்ஸ்க்காக நமக்கு வந்து படம் எடுக்கணும். அப்போ வந்து குளோபல் லெவலில் இல்லை வந்து இந்தியன் மார்க்கெட்டை வச்சு ரொம்ப பெருசாக பிடிக்க முடியும். பேசிக்காக வந்து லாஜிக் இல்லாத நிறைய சீன்ஸாக இருக்குது படத்தில். அதை வந்து நம்மளை நம்ப வச்சு இந்த சீன் இப்படி தான் அப்படின்னு நம்ம கன்வே பண்ணி வச்சுருக்கலாம். அதுதான் வந்து லோகேஷ் கனகராஜ் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த சேனல்லேருந்து லோகேஷ் கனகராஜோட ரீகேப்லாம் போட்டிருப்பேன் நான். அதில் வந்து படம் பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் வேறு லெவலுக்கும் அந்த ரீகேப்லேயே சொல்லியிருப்பேன். ஆனால் நான் நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டேன், லோகேஷ் கனகராஜோட படத்தை பற்றி ஒரு ரோஸ்ட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அதான் ஸ்டோரி வந்து ரொம்ப கிளீஷாக வந்து வேறு மாதிரி காட்டிருக்கலாம். ஏன் லோகேஷ் கனகராஜ் இந்த ரைட்டிங்கில் மிஸ் பண்ணான்னு தெரியல. என்னத்துக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு படத்தை அடிக்க போகிறாங்கன்னு. அப்படியே மியூசிக் அண்ட் சவுண்ட் ஸ்கோரில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம அனிருத் எப்படிப்பட்ட ஒரு சாங்ஸை கொடுப்பாரு, அவர் வச்சு என்ன மாதிரி சாங்ஸை இறக்கலாம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பவர் ஹவுஸ் சாங் ஆகட்டும், இல்லை வந்து ஒப்பேரா வரும்போது வந்து ஒரு ஃபைட்டு நடக்கும். அந்த ஃபைட்டு கண்டிப்பாக நான் நல்லா இருக்கேன், அந்த ஃபைட்டு நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த ஃபைட்டு நடக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அனிருத் போட்டிருப்பாரு. அது நல்லா இருந்தது. அது மாதிரி 2-3 இடத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்கெலாம் நல்லா இருந்தது. மற்றபடி வந்து ரொம்ப டெம்ப்ளேட்டான ஒரு மியூசிக் மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும், ரொம்ப எமோஷனலான சீனு. நீங்கள் ஆடியன்ஸே பார்த்துருப்பீங்களா, ஒரு டெட் பாடி சீன்ஸாக வரும்னு சொல்லுவாங்க. அந்த டெட் பாடி சீன்ஸில் ஒரு எமோஷனான ஒரு மியூசிக் போடணும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லிடுறாரு. அனிருத் என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு ரொம்ப டெம்ப்ளேட்டான ஒரு சேடான மியூசிக் வந்து ரொம்ப நம்ம கேட்ட மாதிரி ஒரு மியூசிக் வந்து அப்படியே தெரியுது. அப்படியே அந்த மியூசிக் வந்து டெம்ப்ளேட் மாதிரி போட்டிருக்க மாதிரி அப்படியே தெரியுது. அப்படியே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னும் சிரிப்பாக வந்தது படம் பார்க்கும்போது கேஸ்ட்டு. இப்போ படம் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் கூட எடுத்துக்கும், அவங்க மிகப்பெரிய கேஸ்ட்டு. அந்த மிகப்பெரிய கேஸ்ட்டுன்னு தான் வந்து தக் லைஃபை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கூலிலையும் மிகப்பெரிய கேஸ்ட்டு, சூப்பர் ஸ்டாரு, நாகார்ஜுன், ஒப்பேரா, சுதிகாசன், அந்த மாதிரி பெரிய பெரிய கேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. அது நேரத்துலேருந்து இது மாதிரி கூலி நம்பர் சொன்னால் அப்படின்னு காப்பாற்றிடுவோம். அது மாதிரி ஒரு ஹீரோசமாக ஒரு இதாக வச்சுருப்பாங்க. கேஸ்ட் வந்து ரொம்ப வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எண்டிங் பற்றி சொல்ல தேவையில்ல. அமீர் கானோட ஓப்பனிங் வரும். அவர் ஓப்பனிங் வந்து நீங்கள் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க. சொல் சேம் தான். வருவார், 4 புல்லட் சுடுவார், அதே மாதிரி ஹீரோசம் காட்டுவார், 4-5 பேர் சாவடிச்சிட்டோன்னே வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ரொம்ப வந்து அங்கே இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர், ஏன்னா பாலிவுட்டில் இருக்க மிகப்பெரிய ஒரு ஆக்டர் கோலிவுட்டில் வந்து ஒரு மிளகா பட்டாசு வச்சா எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்குமோ, அதே மாதிரி வந்து படத்தில் ஒரு ஒன்றுமே இல்லாத மாதிரி வந்து அமெரிக்கானோட ரோல் இருந்தது. அந்த நேரத்துலேருந்து ஒரு ரொம்ப மோசமாக ஒரு விஷயம் நடக்கும். ஒரு ஹீரோவை பார்த்து இவர் ரொம்ப பயங்கரமாகச்சு அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கராக வந்து பயங்கரமாச்சு ஒரு ஹீரோஸ் டெம்ப்ளேட்டாக போட்டு படத்தை முடிச்சிருப்பாங்க. வேறு இந்த படத்தை பற்றி சொல்ல ஒன்றுமே இல்லை. கைதி 2 வரைக்கும் தான். கைதி 2க்கு அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கைதி 2 மட்டும்தான் ஒன்லி ஒன் மூவி தான். அந்த மூவி வச்சு தான் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்து தான் நம்ம எந்த மாதிரி எடுப்பாருன்னு இது கூட சரி விட்டுருவோம். இந்த மூவி கூட விட்டுருவோம். ஏதோ மார்க்கெட்டு மெயின் ஸ்ட்ரீமுக்காக வந்து படத்தை எடுத்துருக்காரு அப்படின்னு கூட விட்டுருவோம். கைதி 2 மட்டும் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஹோப்பு. கைதி 2 மட்டும்தான் எனக்கு ஹோப்பு. அது மட்டும் சரியாக வரல லோகேஷ் கனகராஜ். அதோட வந்து ஒன்றும் இல்லை இந்த கூலி படம் சொல்ல. உங்களுக்கு வந்து சொல்லுங்கள், இந்த கூலி படம் பார்த்துட்டு நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க, என்ன மாதிரி தான் இந்த படம் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்கள். நான் எப்படியும் இந்த படம் பார்த்து நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட தாட்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you on the video. Thank you for watching. Bye.